நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு வக்கர நிவர்த்தி இந்த ராசிகளுக்கு செய்யும் யோக பலன்கள் என்ன? குரு வக்கர நிவர்த்தி என்ன சார்? குரு பயிற்சி தான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. குரு வக்கர நிவர்த்தி, குரு அதிசாரம், ஆக மொத்தம் குரு என்ற கிரகம் பல ஜாலங்கள் இந்த வருஷம் செஞ்சிட்ருக்கு. குரு பயிற்சி நடந்தது, குரு அதிசாரம். இந்த குரு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்னா, இன்றைய காலகட்டத்தில் பொருளாதார உயர்வு, விலைவாசி என்ன ரேட்டுக்கு போயிருக்கு? உலக அளவில் போர் நடக்குதுன்னா அந்த விலைவாசி இங்கே உயருது. இப்போ இது பேர் முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம். இந்த கிரகங்கள் அதோட தன்மைகள் அப்படியே மாற மாற நமக்கு இம்பேக்ட் பண்ணும். அப்போ நமக்கு இப்போ ஒரு நல்ல விஷயம் இதில் என்ன, எதை கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். முதல்ல இந்த குரு வக்கர நிவர்த்தி மட்டும் இல்லை, அது கூட சுக்கிரன் கிரகம் உச்சம் பெறுது. செல்வ கடாச்சம், 16 வகை செல்வத்துக்கு அதிபதி அவர் தான். சார், குரு மட்டும் கொடுக்குறன்ற பணம் பார்த்திங்கன்னா நமக்கு பணமாக இருக்கணும், ஹாப்பி இருக்காது. சுக்கிரன் கொடுக்கறது பணமும் வரும், ஹாப்பினஸும் வரும். அப்போ அந்த கிரகம், அப்போ அதிகாரம், நிர்வாகம் சம்மந்தப்பட்ட சூரியன். இப்போ குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சோடனே பார்த்திங்கன்னா உலக அளவில் பொருளாதார ரீதியாக உலக அளவில் மாறும், நம்ம ரீதியாக மாறுது. சூட்சமாக ராகு கேதுக்குள்ள அனைத்து கிரகம் மடப்படுதுங்க. அப்போ ஒருத்தருக்கு கல்வி ரீதியாக, சொத்து ரீதியாக, திருமண ரீதியாக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் சமநிலைப்பட வாய்ப்பு உண்டு. இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம கிடைக்கின்ற ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. சார் ஜெயிச்சிருவானா? நிச்சயமாக அதுக்குண்டான காலகட்டம். குரு வக்கர நிவர்த்தியான காலபுருஷனுக்கு 7, 9 மற்றும் 11ஆம் இடத்தை பார்க்குது. உங்கள் ராசிக்கு என்ன பார்க்குது? அப்போ இந்த மாற்றங்கள் நடக்கும்போது என்ன நடக்குதுன்னா, எக்கனாமிக்கல் ரீதியாக, ஹாப்பினஸ் ரீதியாக, சமாதானம் என்ற ஒரு விஷயங்கள், பூர்வீக ரீதியான சொத்துக்கள், கடன் என்ற ஒரு நோயிலிருந்து மீண்டு வர. ஒரு சில கடன் பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்துக்கு கேட்பாங்க. நிறைய பேர் இடம், வீடு, சொத்து வாங்க முடியுமான்னு ஒரு எதிர்ப்பாங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புத பலன்கள் பார்த்துருவாங்க. நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கின்ற பலாபலனாக இருக்குது. இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஜூன் 2 வரைக்கும் இந்த யோகம் இருக்குது, தவற விட்டுறாதீங்க. ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கன்னி ராசி, இந்த குரு வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் நடக்கும் யோக பலன்கள் என்ன? பொதுவாக இந்த கன்னி ராசி குரு வக்கர நிவர்த்தி மிகப்பெரிய பெனிஃபிட் அடைய போகுது. ஏன்னா அவங்க ராசிக்கு 4, 7க்குரிய குரு 10 எல்லாம் கேந்திரத்தையும் கணக்கு பண்ணுது பாருங்கள். சார், கேந்திராதிபதி தோஷம் வந்துருமா அப்படின்னு பயந்தவங்களுக்கு இப்போ குரு 10 குரு பதவி போகும்பாங்க. 10 ஒரு பதவி மாறுது. அது என்ன பதவி மாறுது? திருமணம் இல்லாதவங்க பேச்சுலருங்கிறது கல்யாணங்கிறது மாறும், கல்யாணமானவங்களுக்கு அம்மா அப்பாங்கன்னு மாற்ற வருது, வெட்டி பையனாக இருந்தவங்களுக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு சொல்லலாம். அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், இது மாதிரி எத்தனையோ விஷயம் சொல்லிட்டு போனான். அப்பா அம்மாங்கிறது தாத்தா பாட்டி கூட மாற்றும். இது மாதிரி நடக்கிற யோக காலகட்டம் தான். சார், எல்லாத்துலேயும் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. நமக்கு தேவை அதில் ப்ளஸ் என்ன, நெகட்டிவை குறைக்க வழிவகைகள், அதை பார்ப்போம். ரைட், முதல்ல கன்னி ராசி திறமை மிக்க ராசி, அறிவாளி ராசிங்க. இந்த ராசி அறிவாளி, எந்த ஒரு விஷயம் ஆழ்ந்து யோசித்து முடிவெடுக்கிற ராசி. இந்த ராசி சொல்கிற ஒரு சில டிசிஷன் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். பாருங்க, கலைத்துறைனாலும் சரி, சினிமாலும் சரி, சிம்மம் ராசி, இந்த கன்னி ராசி இருந்து கொண்டே இருக்கும். அதாவது இந்த கன்னி ராசிக்கு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? எல்லா ஃபீல்டுலேயும் நாலேஜ் இருக்கும். பேங்கிங் செக்டர், ஆடிட்ரு, சினிமா, அரசியல், எல்லாத்துலேயும் யோகம் உண்டு. இந்த ராசி அறிவாளி இருக்கும் இடத்துல இருக்கும். நினைவுகள் அசைப்படுறது அந்த ராசிக்கு ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, அந்த விஷயத்தை திருப்பி 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 ரிப்பீட் பண்ண வேண்டாம். அது ஒன்று மட்டும் முடிஞ்சிருச்சா, அடுத்து பார்ப்போம், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு போக வேண்டிய ராசி. அதை மட்டும் பழகிக்கங்க. ரைட், முதல்ல உங்கள் ராசிக்கு சார் ஃபஸ்ட்டு நல்ல விஷயம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி. அப்படியா சார், என்ன சார் நடக்குது? ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குது. 2 9க்குரியவர் 7 உச்சம் பெறுது. குல நாளில் ராசிக்கு உங்கள் 2ஆம் வீட்டுக்கு முழு சுவர் குரு பார்வையும் வந்தாச்சு. குடும்ப ரீதியாக பொருளாதார ரீதியாக உயர்வு, கையிருப்பு பணம் சேருகிற சூழ்நிலைகள். அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள், புது நபர்கள் அறிமுகம். அப்போ புது நபர் அறிமுகம், திருமணத்தை பேசிட்டு குழந்தைக்கு வர. சார், திருமணம் என்ற ஒரு விஷயம் நடக்க வாய்ப்புண்டு. இதில் ஒரு சிலர் சொல்லிட்டாங்களாமா, 7ல் சனி இருந்தால் திருமணம் இருக்காதுன்ட்டாங்க. ஏங்க 7ல் சனி இருந்தால் திருமணம் நடக்காதுன்னா நிறைய பேருக்கு திருமணம் இருக்காதுங்க. கடகராசிக்கும் ஜிம்ம ராசிக்கும் 7ஆம் அதிபதி சனி தானே. திருமணம் சனி வந்தால் தான் கமிட்மெண்ட்டுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. திருமணம் உனக்கு நடக்கணும்னு முடிவுனா கனி மாதிரி நடத்தி வைக்க முடியுங்க. திருமண வாய்ப்பு உண்டு. இந்த கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது வயது வித்தியாசமாக இருக்கலாம், கம்யூனிட்டியாக இருக்கலாம், சப்கேஸ்ட்டாக இருக்கலாம், கொஞ்சம் இதாக இருக்கலாம். இத்தனை நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு அமைஞ்சது, ஆனால் அதோட பெட்டராக இருக்குது, அப்படி அமையக்கூடிய அம்சம் உண்டு. அதை பாருங்கள். சார், வேலையில் தான் கோல்டன் டைமுங்க. நிரந்தர வேலை வாய்ப்புக்கான காலகட்டம். நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு, அது வெளிநாடாக இருக்கலாம், வெளி மாநிலமாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் கவர்மெண்ட் வகையிலும் வாய்ப்பு உண்டு. அப்போ ஜாப் ஷூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக வருது. இதில் சம்பள உயர்வுகள் மிகப்பெரிய தொகை உருவது, இத்தனை % அந்த மாதிரி
சார் இப்போ உங்கள் ராசிக்கு 7ல் இருக்கிற சனி, அதை நினச்சி பயப்படாதீங்க. கண்டக சனின்னு பயப்படாதீங்க. 2ஆம் இடம் குரு பார்க்குது. குடும்பத்தில் பணம், பொருளாதாரம். இப்போ குழந்தை பாக்கியம், நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா, தாய்மை அடைய வேணாம். ஆண்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்டிருந்தவங்க குழந்தை பாக்கியம் வருகிறது. குழந்தையை பற்றி அதீத சிந்தனைகள் இந்த ராசிக்கு இப்போ தான் யோசிச்சுட்ருக்கு. இப்போ குழந்தை பாக்கியம் உண்டு. இப்போ இந்த ராசி பார்த்தீங்கன்னா குழந்தைகளை பற்றி என்ன சப்ஜெக்ட் சேர்த்தலாம், என்ன படிக்க வைக்கலாம், எந்த ஸ்கூலில் சேர்த்தலாம், எந்த காலேஜ் சேர்த்தலாம், இது மாதிரி ஒருத்தருக்கு. ஒரு சில பையனுக்கு கல்யாணம் ஆகுமா, வெளிநாட்டு படிக்க வைக்கலாமா, இல்லை உள்ளூர்லேயே படிக்கலாமா, இதே அந்த வயதோடைய எல்லாத்துக்கும் இதே சிந்தனை தான். சார் இப்போ தான் தவற விட்ட சொத்தை திரும்ப பெற, அவசரப்பட்டு விற்ற நகையை அது போன்ற வாங்க கையிருப்பு பணம் அதிகரிக்கிறது. அப்போ பணம் வருதுன்னா உங்களுக்கு வர வேண்டிய பணமாக வரும். பிஸ்னஸ் சார், பிஸ்னஸில் கோல்டன் டைம். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொன்று ஆரம்பித்து மாட்டிக்கிட்டாங்க. சார் நல்லா தான் போயிட்டு இருந்தது, இன்னொன்று பண்ணுவோம், எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவோன்னு பண்ணேன், மாட்டிக்கிட்டேன், அதனால் கடன் ஆகி போச்சு. அதில் அதாவது ரீசன் சொல்லுவாங்க, பாலம் வந்து, ஏன்னா ராகு வந்தது இல்லையா, அவங்க ராசிக்கு ராகுக்கு எதுனால பாலம் வந்துருச்சு, ஏதோ பள்ளம் தோண்டிட்டாங்க, ரோடு போட்டு ஒன் டே ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் ஒரு சில கதை இருக்கும். இப்போ தான் அது மாதிரி உங்கள் பிஸ்னஸை விருத்தி எடுக்க, பிஸ்னஸில் ஒரு சில உதவி கரம் கிடைச்சி அதீத டெவலப்மெண்ட். இப்போ கூட்டில் போட்டு நிறைய பேர் மாட்டிட்டாங்க. சார் கூட்டிலேருந்து வெளியே வர முடியுமா, தனித்தா இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கணும். அதை விட முக்கியமாக ஹெல்த், இப்போ பார்த்துக்க வேண்டிய விஷயம் அதையும் சொல்லிடுறேன். வயிறு சம்மந்தப்பட்டது, கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்டது, குடல் யூட்ரஸ் சம்மந்தப்பட்டது கவனம். அது மாதிரி வந்தால் பாருங்கள். உடம்புல சின்ன சின்ன கட்டிகள் இருந்ததெல்லாம் இப்போ தான் பார்க்கணும். அது ஒருத்தர் பயந்துட்டாங்க, கேன்சர் கட்டியாக இருக்குமோ, கொழுப்பு கட்டியா. நான் சொல்கிறேன், இல்லைங்க உங்கள் கேன்சருக்கு உண்டான அமைப்பு இது இல்லை, நீங்கள் பயப்படாதீங்கன்ட்டு. ஒரு மிஷினில் பார்த்தா வருது, ஒரு மிஷினில் பார்த்தா வரலன்னு இப்படிலாம் பயந்துட்டாங்க. நான் சொன்னேன் சார் எனக்கு ஜெனட்டிக்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன், இதில் உங்களுக்கு கேன்சர் பண்ண அமைப்பு இல்லை, கிரக அம்சம் வெள்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமா தான் சொன்னேன், அது ஜஸ்ட்டு ஒரு கட்டி, அது பெருசாக கட்டி இன்னும் இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பெண்களுக்கு மார்பகம் சம்மந்தப்பட்ட கட்டி மாதிரி இருக்குன்னாங்க. அப்போ தான் கேன்சர் இல்லைன்னு இந்த மாதிரிலாம் சொல்லலாம். சரி ரைட். அப்போ சார் ஒரு கோல்டன் டைம் வந்திருக்கு, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது டெவலப் ஆகக்கூடிய சூழ்நிலை வந்திருக்குது, அதீத காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு வாய்ப்பை தவற விட்டுற வேண்டாம். உங்களுக்கு வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது டாபிக் ஏதாவது விட்டுருந்தால் கூட டிஸ்கஷன் பண்ணுவோம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.